சில ஆட்களை பார்த்துருப்போம். உங்களோட வீடுகளையும் இருக்கலாம், பக்கத்து வீடுகளையும் இருக்கலாம், நீங்களும் கண்டும் இருக்கலாம். சில ஆட்கள் இந்த நிறைய சாமணம் சேர்ப்பாங்க. பழைய சாமணங்கள், ஒரு சாமணம் வீச மாட்டாங்க. வீட்டுக்கு இருந்து தேவையில்லாத சாமணம் இது தேவையில்லைன்னு தெரியும், தேவையில்லைன்னு தெரிஞ்சாலும் வீச மாட்டாங்க. நல்லா சேர்ப்பாங்க, பழைய சாமணம் எல்லாம் சேர்ப்பாங்க, வீச மாட்டாங்க. அதால் நிறைய வீட்டுக்கே குப்பையாக இருக்கும். அவங்களோட ரூமை போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எல்லாம் இருக்கும். பழைய போத்தல் மூடியிலேருந்து ஷாப்பிங் பேக்லேருந்து சிலாக்க ஷாப்பிங் பேக்கு கூட மடித்து பெட்டில் வச்சாக்க நான் கண்டிக்கிறேன், வீச மாட்டாங்க. அவங்களுக்கு வீசுறதுக்கு மனமே வராது. நிறைய சாமனங்கள் சேர்ப்பாங்களும் தான் வீசவும் மாட்டாங்க. வேங்கதா இது வீட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுமே. வீசாமல் சேர்த்து வச்சுக்கிறீங்க. சின்ன ஒரு ஆணி ஒன்று கரை பிடிச்சிக்கும், அந்த ஆணியும் எடுத்து வைப்பாங்க. வேங்கதான் இதால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு குறையாவே விளங்காது. அவங்களோட சாமானங்கள் எடுத்து ரூம்லேருந்து அஸ் பண்ணுறேன்றாலே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பும் வரும். வேங்கதான் எங்கள் சாமானத்தை வீசி பழைய போத்திரம் இருக்கும், எக்ஸ்பயர்ட் ஆகி ஒரு 4-5 வருஷம் மிக்கும், அதை எடுத்து வீசிட்டு அதுக்காக சண்டை பிடிப்பாங்க. வேங்கதா சேர்ந்து அதை யோசிச்சு கொண்டு இருப்பாங்க. வேங்கதா உங்களுக்கு தெரியுமா, இது சைக்காலஜிக்கல் டிசார்டர்ன்னு ஒன்று. வேங்கதா இது ஒரு மனக்கோளாறு. வேங்கதா உண்மையாக இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர். இது உளவியல் பாதிப்புண்டு. இதுக்கு உளவியலில் ஸ்பெஷலான பேர் ஒன்று இதுக்கு நாங்கள் சொல்கிறேன், ஹோர்டிங் டிசார்டர். வேங்கதா இந்த ஹோர்டிங் டிசார்டர் என்னன்னு சொன்னா, இவங்க அதிகமானவங்க இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கே விளங்குதில்லை நான் இந்த மனப்பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றது அவங்களுக்கு விளங்குதில்லை. ஹோர்டிங் டிசார்டர் வேங்கதா பழைய பொருள்ன்றது அவங்க பாவிச்ச பொருளை வீச மாட்டாங்க. அது குப்பையாக இருந்தாலும் அப்படியே ரூமுக்கு இருக்கும், சேர்த்து வைப்பாங்க. இன்னொருத்தோடு கொடுக்கவும் மாட்டாங்க. பொதுவாக ஆரோக்கியமான தன்மை என்ன தெரியுமா, தனக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னு விளங்கிருச்சுன்னு சொன்னால், ரெடியோட காலம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதை வீசணும். தனக்கு அது யூஸ் இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தோடு கொடுக்கணும், யூஸ் ஆகிறவங்களுக்கு கொடுத்துடணும். சேர்த்து வச்சு அதால் எங்களுக்கும் பாதிப்பு, அதில் யாருக்கும் பிரயோசனம் இல்லையே. இப்போ சிலவங்கள்ட்ட இருக்கும் 100 கணக்கான புக்ஸ் இருக்கும். அவங்க ஒரு புக்ஸே 2-3 டைம் எல்லாம் வாசிச்சிருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. யாரும் வாசிக்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. பத்திரம் வச்சு இருப்பாங்க. ஏங்கதான் அது நாங்கள் வாசிச்சிட்டோம், நாலேஜ் எடுத்துட்டோம்டா ஓகே, அதில் தேவையான எடுத்துட்டோம். அந்த புக் எத்தனை டைம் 10 டைமாலும் வாசிச்சிட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு திருப்பி யூஸ் ஆகாது தானே. அப்போ நாங்கள் யாரும் கொடுத்துடலாம். மேங்கதா அதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும், மன ஆரோக்கியம் வேணும். அப்படி செய்கிறாக்கள் மன ஆரோக்கியம். தனக்கு தேவையில்லை, தாட தேவை முடிஞ்சிட்டு ஓகே உண்டோ அதை த்ரோ பண்ணணும், இல்லைண்டா அதை இன்னொருத்தருக்கு பிரயோசனம்டா கொடுக்கணும். மேங்கதா அந்த ஆரோக்கியத்தை வளர்த்துக்கொள்ளணும். இந்த ஹோர்டிங் டிசார்டர் பற்றி இன்றைக்கு தெளிவு பெற்றிருப்பீங்க. இப்படி உங்களோட வீட்லேயும் இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை தேவையில்லைன்னு சொன்னால், உங்களுக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் சாமானத்தை ஓரமாக்குங்க. நீங்கள் அதை பழகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் அதை பழகுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாத காலத்துக்கு போகிறப்போ அதெல்லாம் குப்பைக்கு தான் போகுது. ஏதோ ஒன்றே மரவணைச்சு கொண்டிருக்கல மிச்ச காலத்துக்கு. ஒரு காலத்தில் நீங்கள் மண்ணுக்கு போயிட்டா உங்களோட சாமனம் எல்லாம் குப்பைக்கு போயிட்டு, நீங்கள் மண்ணுக்கு போகிறதுக்கு முதவே உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு படுறது எல்லாத்தையும் ஓரமாக்குங்க. இன்னொருத்தருக்கு கொடுங்க, இன்னொருத்தருக்கு பிரயோசனமாக்குங்க. ஆடைகள் முதற்கொண்டு சிலவங்கடா சரியான டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். வேங்கதான் அவங்களுக்கு போட கூட இல்லாது. அவனோட சொந்த தம்பிக்கே கொடுக்க மாட்டான், வேணா கொடுக்க மாட்டான். வேணா அப்படி அடிக்கி கபட்டில் வச்சுருப்பாங்க. கபட்டே ஒரு ரூமில் 2-3 வாங்கி வச்சுருப்பாங்க, பழைய உடுப்பு போடுறதுக்கு மட்டும். சில உடுப்பு அவங்க உடுத்ததே இல்லை. இப்படி வேற ஹோர்டிங் டிசார்டர், மனப்பாதிப்பு. அதுலேருந்து வெளியே வரணும்னு சொன்னால் என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் வேங்கதா மனசில் வளர்த்துக்கொள்ளணும். நான் இல்லாட்டியும் இது கொடுப்பட்டுருமே, நான் இல்லாட்டியும் இது பிரயோசனம் இல்லாமல் யாருக்கும் சரி கொடுப்படணும். இப்போ ஸோ நான் ஈக்கிற நேரமே கொடுத்துட்றேன். ஈக்கிற நேரமே எனக்கு யூஸ் ஆகாதது, எனக்கு யூஸ் பண்ண இல்லாதது கொடுத்துட்றேன் சொல்லி அந்த தன்மைக்கு வாங்க. ஓகே சரி, இந்த ஹோர்டிங் டிசார்டரை பற்றி ஒரு தெளிவுன்னு தந்தேன். மீண்டும் சந்திப்போம்.